ஆண்டவர் வைக்க மாட்டார். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சிலர் ஏன் ரொம்ப டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டு போறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். சிலர் அவங்களுக்கு லட்சியம் மட்டும்தான் நடக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் லட்சியம் மட்டுமல்ல, ஆண்டவரோடு கூட அந்த லட்சியத்தை நீங்கள் அடையணும்னு கர்த்தர் விரும்புவார். அந்த நோக்கத்தை நீங்க அடையணும்னு விரும்புவார். அப்போ நீங்க ரெண்டோட டிராவல் பண்ணணும். வெறும் வெற்றி 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 நமக்கு கிடைச்சா போதாது. அந்த வெற்றி யாரோட கிடைக்கணும் அப்படின்னா, என் தேவனோடு கூட எனக்கு அந்த வெற்றி கிடைக்கணும், கர்த்தரோடு கூட அந்த வெற்றி கிடைக்கணும். சோ ஆண்டவர் சில இடத்துல அப்படியே அமைதியா உட்கார வைப்பார், அவமானத்தை கொடுப்பார். ஆனா சோர்ந்து போகவே கூடாது. நீங்க அந்த நேரத்துல ஒண்ணு மட்டும்தான் கேட்கணும், நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உங்களுடைய வேகத்தை